வெல்கம் டு எஸ்ட்ராஸ் இங்கிலீஷ். இந்த பதிவில் மார்னிங் கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸ் பற்றி பார்க்கலாம். முதலில் இன்று எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள் அதை எப்படி கேட்கலாம்? ஹவ் ஆர் யூ ஆல், ஹவ் ஆர் யூ ஆல் அப்படி கேட்கலாம். அல்லது ஹவ் இஸ் எவ்ரி ஒன் டுடே, ஹவ் இஸ் எவ்ரி ஒன் டுடே அப்படியும் கேட்கலாம். இனி இன்று எல்லோரும் காலம் தாழ்த்தாமல் நேரத்தோடு பள்ளிக்கு வந்துவிட்டீர்களா அதை எப்படி கேட்கலாம்? Has everyone come to school on time today without delay? Has everyone come to school on time today without delay அப்படின்னு கேட்கலாம். அல்லது Has everyone arrived at school on time today without being late? Has everyone arrived at school on time today without being late அப்படின்னும் கேட்கலாம். இனி இன்று யாராவது பள்ளிக்கு காலதாமதமாய் வந்தீர்களா அதை எப்படி கேட்கலாம்? Did anyone come late to school today? Did anyone come late to school today அப்படின்னு கேட்கலாம். இனி இன்று யாரெல்லாம் ஸ்கூலுக்கு லேட்டாக வந்தாங்க அதை எப்படி கேட்கலாம்? Who all came late to school today? Who all came late to school today அப்படி கேட்கலாம். அல்லது Who were the ones who came late to school today? Who were the ones who came late to school today அப்படின்னும் கேட்கலாம். இனி இன்று ஸ்கூலுக்கு லேட்டாக வந்தவர்கள் எல்லாம் எழுந்து நில்லுங்கள் அதை எப்படி சொல்லலாம்? Those who came late to school today, please stand up. Those who came late to school today, please stand up அப்படின்னு சொல்லலாம். இனி நீ ஏன் லேட்டாக வந்த அதை எப்படி கேட்கலாம்? Why are you late today? Why are you late today அப்படின்னு கேட்கலாம். இனி இன்று என்ன நாள் அப்படின்னு எப்படி கேட்கலாம்? What day is today? What day is today அப்படி கேட்கலாம். இனி இன்றைய தேதி என்ன அதை எப்படி கேட்கலாம்? What is today's date? What is today's date அப்படின்னு கேட்கலாம். இனி இப்போ நாம் அட்டெண்டன்ஸ் எடுப்போம். நீ ப்ரெசண்ட்டாக இருந்தேன்னா ப்ரெசண்ட் சொல்லணும். அல்லது யாராவது ஆப்சண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களோட நம்பரை மென்ஷன் பண்ணணும். அப்படின்னு எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாமா? Let's take attendance now. Say present if you're here. If a student is absent, mention their number and then move on to the next one. Let's take attendance now. Say present if you're here. If a student is absent, mention their number and then move on to the next one அப்படின்னு சொல்லலாம். இனி உன்னுடைய வருகை பதிவை தெரிவி அதை எப்படி சொல்லலாம்? Give me your today's attendance அப்படி சொல்லலாம். Give me your today's attendance அப்படி சொல்லலாம். அல்லது Report your today's attendance. Report your today's attendance அப்படியும் சொல்லலாம். இனி நேற்று ஸ்கூலுக்கு வராதவர்கள் யார் யாரெல்லாம் அதை எப்படி கேட்கலாம்? Who all were absent from school yesterday? Who all were absent from school yesterday அப்படி கேட்கலாம். அல்லது Who were absent from school yesterday? Who were absent from school yesterday அப்படின்னும் கேட்கலாம். இனி இன்று ஸ்கூலுக்கு ஆப்சண்ட் ஆனவர்கள் யார் யார் என்று எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? Who all are absent from school today? Who all are absent from today அப்படி கேட்கலாம். அல்லது Who are absent from school today? Who are absent from school today இப்படின்னும் கேட்கலாம். இனி லீவ் லெட்டரை கொண்டு வா அதை எப்படி கேட்கலாம்? Bring your leave letters. Bring your leave letters அப்படின்னு கேட்கலாம். இனி நீ நேற்று ஸ்கூலுக்கு ஏன் வரவில்லை அதை எப்படி கேட்கலாம்? Why didn't you come to school yesterday? Why didn't you come to school yesterday அப்படி கேட்கலாம். அல்லது Why were you absent yesterday? Why were you absent yesterday அப்படின்னும் கேட்கலாம். இனி நேற்றைய நோட்ஸை நீ எப்படி எழுதுவாய் அதை எப்படி கேட்கலாம்? How will you write yesterday's writing portions? How will you write yesterday's writing portions அப்படின்னு கேட்கலாம். இனி நேற்றைய ரைட்டிங் போர்ஷன்ஸை
எப்போது எழுதி முடிப்பாய் அதை எப்படி கேட்கலாம்? When will you complete yesterday's writing portions? When will you complete yesterday's writing portions? அப்படி கேட்கலாம். இனி எழுதிய பின் எப்போது நோட்புக்கை சப்மிட் பண்ணுவாய் அதை எப்படி கேட்கலாம்? When will you submit the notebook after you have returned it? When will you submit the notebook after you have returned it? அப்படின்னு கேட்கலாம். இனி எல்லோரும் நோட்புக்ஸை கரெக்ட் பண்ணி வாங்கி விட்டீர்களா அதை எப்படி கேட்கலாம்? Have you all corrected the notebooks from your teacher? Have you all corrected the notebooks from your teacher? அப்படி கேட்கலாம். அல்லது have all your notebooks been corrected? Have all your notebooks been corrected? அப்படின்னும் கேட்கலாம். இனி கிளாஸ் லீடர் எல்லா இங்கிலீஷ் நோட்புக்ஸையும் கலெக்ட் பண்ணி ஸ்டாஃப் ரூமுக்கு கொண்டு வர வேண்டும் அதை எப்படி சொல்லலாம்? The class leader has to collect all English notebooks and bring them to the staff room. The class leader has to collect all English notebooks and bring them to the staff room அப்படின்னு சொல்லலாம். இனி கரெக்ட் பண்ணின பிறகு கிளாஸ் லீடர் அந்த நோட்புக்ஸை எல்லாம் ஸ்டாஃப் ரூமில் இருந்து எடுத்து வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டும் அதை எப்படி சொல்லலாம்? After the notebooks have been corrected, the class leader has to take the notebooks from the staff room and distribute them to the students. After the notebooks have been corrected, the class leader has to take the notebooks from the staff room and distribute them to the students. After the notebooks have been corrected, the class leader has to take the notebooks from the staff room and distribute them to the students அப்படின்னு சொல்லலாம். இனி இழுத்தடிக்காதே அப்படின்னு சொல்வதற்கான ஒரு இடியம் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். drag your feet, drag your feet அப்படின்னா இழுத்தடிக்காமல் ஃபாஸ்ட்டாக பண்ணு அதை மீன் பண்ணுது. இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். Don't drag your feet, submit your notebook now. Don't drag your feet, submit your notebook now. அதாவது இழுத்தடிக்காமல் நோட்புக்ஸை சப்மிட் பண்ணு என பொருள்படும். அடுத்த இடியம் என்னென்னா seal the deal, seal the deal. அதுக்கு மீனிங் என்னென்னா டு ஃபைனலைஸ் ஆர் கம்ப்ளீட் சம்திங் சக்ஸஸ்ஃபுல்லி இப்படி சொல்லுவோம். நம்ம வெற்றிகரமாக முடிக்க, அந்த வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு நம்ம இந்த இடியத்தை பயன்படுத்தலாம். சீல் த டீல், சீல் த டீல். இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். ஷீ சீல் த டீல் பை சப்மிட்டிங் ஹர் நோட்புக் பிஃபோர் த டெட்லைன். ஷீ சீல் த டீல் பை சப்மிட்டிங் ஹர் டாஸ்க் பிஃபோர் த டெட்லைன் அப்படின்னு இந்த இடியத்தை யூஸ் பண்ணலாம். ப்ராக்டிஸ் லீட்ஸ் யூ ப்ராக்ரஸ், ப்ராக்ரஸ் makes you perfect. So practice well and top out.